What we are going to discuss today is how to program our mind before we sleep at night. Night until நீங்க nap எடுக்கிறீங்க பகல்ல அப்படினாலும் சரி இல்ல நைட் தூங்க போறீங்க அப்படினாலும் சரி தூங்குறதுக்கு முன்னாடி உங்க மைண்டை வந்துட்டு நீங்க சப்கான்ஷியஸா எப்படி ரீப்ரோகிராம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன். இத பத்தி ஏற்கனவே நான் 2-3 வீடியோஸ் போட்டுருக்கேன். சப்ளிமினல் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் போட்டுருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க போய் பாருங்க. Sleep. Like a baby, sleeping like a baby, choice number 1. Sleeping like as if you are satisfied with everything, choice number 2. And sleeping as if somebody has really assassinated you, choice number 3. அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறது, இந்த குழந்தை மாதிரி தூங்குறது அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்லீப் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. எல்லாருமே மைல்டு ஸ்லீப்பர்ஸ். அதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு நம்ம டக்குன்னு எதிர்ச்சுக்குவாங்க. அது மிட் நைட்டான ஒரு 1:30 மணி 2 மணியாக இருந்தாலும் சரி, இல்லை ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா then I think we have a problem, right? அதே மாதிரி இன்னொரு சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு 2:30 மணிக்கு 3 மணிக்கு நீங்க சப்போஸ் எந்திரிச்சிங்க அப்படின்னா the universe wants to tell you something அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. I actually believe that when you wake up by 2:30 நீங்க காஃப்னால எந்திரிக்கிறீங்க இல்ல வேற ஏதாவது பயாலஜிக்கல் சிம்டம்ஸ்னால எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறது அல்லாம திடீர்னு சட்டுன்னு வந்து ஒரு முழிப்பு வந்து எந்திரிச்சிங்க அப்படின்னா then it means the universe is trying to communicate something to you. ட்ரெடிஷ்னலாக சொல்ல போனால் அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஜேர்னல் எடுத்து நீங்கள் அப்படியே உட்காந்திங்கன்னா சில ஐடியாஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க போகிறதில்ல. டெஃபினட்டாக எவ்வளோ பெரிய எமர்ஜென்சி வந்துச்சுனாலும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய போகிறதில்ல. அந்த வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் செய்ய போகிறதில்ல. தூங்குறதுக்கு முன்னாடியே ஹவு கேன் வி ரியலி ப்ரோக்ராம் அவர் மைண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது சொல்லும்போது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. என்ன எக்ஸைட்மெண்ட்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இவங்க வந்து இதை கம்ப்ளீட்டாக கேட்டு கிரகிச்சு இது ஒரிஜினலாக அவங்க செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்ற ஒரு அன்சர்டனிட்டி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா த பாயிண்ட் இஸ் சாய்ஸஸ் நம்ம கிட்ட நிறையா இருக்கு. when you are looking into the YouTube videos, hundreds and hundreds of YouTube videos நீங்கள் பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் லேர்னிங் அப்படிங்கிறத எடுத்து ஒரு 10 நாள், அதிகம் வேண்டாம், ஒரு 10 நாள் அந்த வீடியோவில் லேர்ன் பண்ண விஷயங்களை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சு பார்த்தது உண்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளின்டான ஒரு பர்சன். பட் இங்கே பிரச்சனையே அதுதான். when you open the platform, you are getting at least 65 to 70 videos in one topic. அண்ட் அதுவே வந்து ஒரு காப் வெப் மாதிரி அப்படியே தொடர்ந்து எதில் போய் நிற்கிறது, எந்த விஷயத்தை நம்ம அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த சாய்ஸ் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கு. இது ஒரு விதமான லேம்னஸ். இந்த லேம்னஸ் இருக்கிற வரைக்கும் யூடியூப் மாதிரி ஒரு பெரிய லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருந்தாலும் இல்லை எனி அதர் பிளாட்ஃபார்ம், லேர்னிங் பிளாட்ஃபார்ம் யூ ஸ்பீக் அபவுட், அது இருந்தாலும் நம்மளுக்கு அது இல்லாத மாதிரி தான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம், அப்புறம் ஸ்போர்ட்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம், இதெல்லாம் அதிகமாக சீப்பர் ரேட்ஸுக்கு கிடைக்கிறதுனால so much of energy and so much of time is being spent. Like T20 வேர்ல்டு கப் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. டிஸ்னி ஹாட்ஸ்டார் அதை ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க மொபைலுக்கு, ரைட்? ஓடிடியில் எந்த படத்தை வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம், ஸ்பெசிஃபிக்கலி நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைம். ஸோ லுக் at the amount of time that is being wasted. பட் at the same time, on the other hand, யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸை சில பேர் வந்துட்டு லேர்ன் பண்ணணும், நம்ம எஃபெக்டிவாக டைமை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அப்படி பார்க்கும்போது அவங்களால ஃபில்டரிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணி அதிலிருந்து லேர்ன் பண்ண விஷயத்தை செயல்படுத்திக்க முடியல. இப்போ ஸ்லீப்பை பற்றி நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்லீப் அப்படிங்கிறத டேக் வேர்டாக போட்டிருக்கிறதுனால என்னுடைய லெஃப்ட்டில் கண்டிப்பாக ஸ்லீப் சம்மந்தப்பட்ட மற்ற வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் நான் பேசிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு டக்குன்னு அதில் இருக்கிற ஏதோ ஒரு வீடியோவை நிச்சயமாக கிளிக் பண்ணி பார்க்க தான் போகிறீங்க. தம்ப்நெயில் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பார்ப்பீங்க. திஸ் இஸ் த ப்ராப்ளம், யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே போகாமல் உங்களை அப்படியே வந்துட்டு லாக் பண்ணி வச்சு ஒரு கான்செப்டை இன்றைக்கி நான் சொல்லி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இதை நான் பேசிகிட்டு இருக்கேன். I want you to take a piece of paper and I want you to write down what are the things that you are actually looking forward to happen in your life in the next 1 week. இன்னைக்கு June 10th, 2024, Monday. அடுத்த மண்டே வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுகளை எழுதுங்க. In terms of life, in terms of your occupation, in terms of your business, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் in terms of your college studies, in terms of your school studies, நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தால் in terms of your freelance services, whatever it may be, whoever you are, right? ஸோ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் நடக்கும் அதை நீங்கள் எழுதுங்க. சின்ன சின்ன விஷயமா ப்ரிமிட்டிவாக இருந்துச்சுனாலும் அதை ஒரு லிஸ்ட் எடுங்க, கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட் எடுங்க.
அதே மாதிரி ஃபிசிக்கலாக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபிட்னஸில் ஓகே ஃபைன். ஸோ மண்டே வந்து நான் ஜிம்மில் வந்துட்டு செஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன், டியூஸ்டே வந்துட்டு நான் லேட்டிஸ்மஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன், வெனஸ்டே நான் பைசப்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன். சரி, மண்டே வந்து நான் வாக்கிங் போகிறேன், டியூஸ்டே வந்துட்டு நான் சைக்கிளிங் போகிறேன், வெனஸ்டே வந்துட்டு நான் வந்து ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன். அப்படிங்கிற மாதிரி ஃபிசிக்கலாக என்னென்னலாம் பிளானிங் இருக்கோ அத்தனையும் எவ்ரி டேம் திங் தட் இஸ் நீடட் ஃபார் 1 week which is as a plan in your mind, write them down. That's the first step. Because we are seriously going to see if this is going to work out on a 1 week plan. So அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களை இதெல்லாம் நடக்கவா போகுது அப்படிங்கிற மாதிரி சில அன்சர்டனிட்டி பிளாக்கேஜஸ் உங்களை தடுக்கும் தெரியுமா மைண்டில், அதுகளை எழுதணும் நீங்கள். ஓகே ரைட். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 இதை எழுதியிருக்கேன். இதை நேச்சுரலாக நம்ம முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாப்பேஜ் ஃபேக்டராக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த விஷயம் தான், ஆர் இந்த பர்சன் தான், ஆர் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிறது நீங்கள் அங்கே எழுதுங்கன்ற. ஓகே ரைட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பேஜ் நம்பர் 1ல நீங்கள் பேப்பரில் எழுதுனீங்கன்னா ஒரு பக்கம் பேப்பரில் on the front page of the paper write down all the things that you want to accomplish in 1 week, and the other side of the paper write down all the uncertainty blockages, உங்களை தடுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எழுதுங்க. Okay right. And this is where the psychology actually put into work. I'll explain how. And step number 3 is writing down some lion statements. Lion, L-I-O-N, lifting on statements. அதான் இந்த இடத்துல நம்ம lion statements சொல்லுவோம். நெகட்டிவ் திங்கிங் பற்றி பேசும்போது ants versus lions அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எறும்புகள் வெர்சஸ் சிங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ants அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ். லைன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லிஃப்டிங் ஆன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறதுக்கு இந்த லிஃப்டிங் ஆன் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எறும்புகளை அடித்து விரட்டுறதுக்கு சிங்கங்களுடைய உதவி அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் இன்சைட். அதே மாதிரி தான் இந்த இடத்துல லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது, இந்த லிஃப்டிங் ஆன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்குன்னே உருவாக்கிக்கிறது. உங்கள் பேரை போட்டு டோன்ட் திங்க் லைக் திஸ், வி கேன் டூ திஸ், திஸ் டூ ஷால் பாஸ், டோன்ட் வரி, யூ ஹாவ் டன் செவரல் திங்ஸ் இன் த பாஸ்ட், திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி பாசிபிள் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணி தூக்குற அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு 5 அல்லது 8 ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் எழுதிக்கணும். ஓகே ரைட். ஏஞ்சல் நம்பர் மாதிரி எதுக்குங்க 5ன்னு சொல்றீங்க 8ன்னு சொல்றீங்கன்னு காரணம் இருக்கு. ரைட். ஸோ லெட் அஸ் நாட் கெட் இன்டு தி டபுள் டிஜிட் நம்பர்ஸ். 5 or 8 lifting statements. ரைட். என்னோட லிஃப்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் பிகாஸ் ஐ பிலீவ் ஐ கேன், ஐ ப்ராமிஸ் டு மை காட் தட் ஐ வில் டூ இட் அப்படிங்கிற மாதிரி அந்த லிஃப்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸை நான் எழுதி வச்சிருப்பேன். அந்த மாதிரி ஒரு 5 லிஃப்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கே எழுதுங்க. அண்ட் திஸ் இஸ் அகைன் டு பி ரிட்டன் ஆன் த ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் த பேப்பர். இல்லை ஒரு ஜேர்னல் எழுதுறீங்க அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ட்ரீம்ஸ், செகண்ட் பேஜில் உங்களுடைய பிளாக்கேஜ் ஃபேக்டர்ஸ், தேர்ட் பேஜில் லிஃப்டிங் ஆன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே. நவ் கம்ஸ் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த அன்சர்டனிட்டி பிளாக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கீங்கல்ல, உங்களை ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்ய விடாத அந்த தடுப்புகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதியிருக்கீங்கல்ல, அது ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணணும். யூ ஹாவ் டு ஸ்ட்ரைக் த்ரூ த ஸ்டேட்மெண்ட். ஓகே ஃபைன். ஸோ மேக் அ கிராஸ், ரைட், just overlap with a strike or put an into mark or a cross mark on that statement, which clearly indicates to the mind that these are all not my blockages, these are all not my real barricades and barriers, I am surmounting all this. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி you are symbolically representing to your subconscious mind that these things cannot stop me, you cannot stop me அப்படின்ற மாதிரி. Okay, so striking is the next process. Now the model is ready. தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 3 பேப்பர்ஸ்ல எழுதியிருக்கிற விஷயங்களை நீங்க படிக்கணும். First, you have to read what are all the things that you are trying to accomplish in this 1 week. Second one, இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பேரிகேட்ஸா இருக்கிறத நீங்க அடிச்சிருக்கீங்க பாருங்க, அதை நீங்க கண்கூடா பார்க்கணும். You have to see that. Alright? And இன்டர்னலா நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். என்னன்னு சொல்லி கேட்டா, இதெல்லாம் எனக்கு ஒரு பேரிகேடே இல்லை, சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு 10 days ட்ரை பண்ணி பாருங்க. பட் அந்த பேரிகேட்ஸை நீங்க அடிச்சிருக்கீங்க இல்லையா, அதை அடிக்கும்போது அந்த அடிச்சிருக்கிற விஷயத்தை பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கவா போகுது, இதெல்லாம் சும்மா நம்மளே நம்ம ஏமாத்திக்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் அலோவ் பண்ணுங்கன்ற, ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் அந்த விஷயங்களை யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா நீங்கள் அதை மட்டும்தான் அந்த இடத்துல யோசிப்பீங்க. ஓகே ரைட். ஒரு பெரிய மருத்துவர் வந்துக்கிட்டு இந்த டானிக்கை நீ குடிக்கும்போது மட்டும் குரங்குடைய முகத்தை மட்டும் நினச்சிடாது, வேற எதை வேணாலும் நினச்சிக்கோ அப்படின்னா பேஷண்ட் மறுபடியும் கேட்கலாம், என்னங்க புரியல, இந்த டானிக்கை வந்து இந்த மூடியில் ஊற்றி நீ குடிக்கும்போது குரங்கை மட்டும் நினச்சிட்டு வைக்கூடாது, சரியா, மற்றது எதை வேணாலும் நீ நினச்சிக்கலாம், ஜாக்கிரதை, சரியா அப்படிங்கிறார். இவன் வாங்கிட்டு போயிட்டா அன்னைக்கு நைட் அந்த டானிக்கை குடிக்கும்போது அந்த மூடியை வச்சு இப்படி ஊற்றும் போது குரங்குடைய முகம் மட்டும்தான் அவனுக்கு மைண்டில் இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த கோஹரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாம்.
அப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் அலோவ் பண்ணுங்கன்ற, ரைட்? ஏன்னா நேச்சுரலாக உங்கள் மைண்ட் அப்படி தான் யோசை, இதெல்லாம் பெரியதா, இது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளோட இயல்பு. அந்த இயல்பு நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படிங்கிற அந்த கோஹரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிறது உங்களை தடுக்கும். அண்ட் தேர்ட் டே ஃபோர்த் டே அப்படிங்கும்போது அதை விட்டு மீண்டும் நீங்கள் வருவீங்க, ஒரு விதமான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? அண்ட் தென் read the lifting on statements, the lines, okay? அந்த lifting on statements சத்தமாக படிச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. காலையில் எந்திரிக்கிறீங்களா, எந்திரிச்ச உடனே மறுபடியும் இதை படிங்க, மறுபடியும் அந்த ஸ்ட்ரைக் த்ரூ ஒரு தடவை பாருங்கள், மறுபடியும் லிஃப்டிங் ஆன் ஸ்டேட்மெண்ட்ஸை படிங்க, அந்த ஜேர்னலை மூடி வச்சுட்டு உங்களுடைய வேலையை போய் பாருங்கள். ஒரு வாரம் கண்டிஷன் பண்ணப்பட்ட உங்களுடைய மைண்ட் இந்த 1 வீக் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை நீங்கள் எழுதியிருக்கும் போது அதில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் அக்கம்ப்ளிஷ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஜஸ்ட் ட்ரை டு கண்டினியூ வித் த செப்பரேட் லிஸ்ட். ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கல்ல, அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இனி ஒரு மாதத்துக்கு நான் என்னென்னலாம் சால்வ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. இதில் கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உட்காந்து எழுதணும். அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ யூ ஹாவ் டு ரைட் டவுன். இப்போ நான் சொல்லி முடிச்சோடனே பரவாயில்ல இது நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிற அந்த பீப்புள் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோடனே நீங்கள் எழுதுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஐ வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் அ கமிட்மெண்ட். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் அந்த கமிட்மெண்ட் இருக்குது, பட் யூ ஆர் லேசி. ஓகே, ரைட்? அந்த லேசினஸ் அப்படிங்கிறதுலேருந்து சர்மவுண்ட் ஆகி கொஞ்சம் அதை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிஷன் யுவர் மைண்ட் பிஃபோர் யூ ஸ்லீப் and tell your mind and program your mind, this is what exactly I want to commit and I want to finish in this span of 1 week. And in this 1 week, nothing is going to stop me, right? So you protect me. என்னை நீ காப்பாற்று. கண்டிப்பாக வந்துட்டு உன்னால் முடிஞ்சதுன்னா இது எனக்கு நீ செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி you are communicating to the subconscious mind. This is a huge science. This is a real huge science. Even if you don't understand and even if you don't believe, this is a huge science, I tell you. So do this sleep programmer technique. The 1 week model அப்படிங்கிறது யூஸ் ஆச்சு அப்படின்னா then extend the time period. Do the same thing for something that you are supposed to do in the next month. அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னம்னா இதை ஹேபிச்சுவலைஸ் பண்ணுங்க. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்ச பிறகும் உங்களுடைய மைண்டை வந்துட்டு கண்டிஷன் பண்ணுறது அப்படிங்கிற அற்புதமான ஒரு மேக்னெட்டிக் ட்ரிக் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் செஞ்சு பார்க்க போகிறீங்க இந்த வழிமுறைகளை யூஸ் பண்ணி. அண்ட் ஐ திங்க் டிஸ்கிரிப்டிவாக என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே என்னால் சொல்லவே முடியாது. நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ட்ரை திஸ். This is Manikandan Sundaresan, resting the case. And until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Always expect only great things and live strong. Life is very easy. Don't make it tough. Jai Hind.